எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம்ங்கிற வார்த்தைய கடக்காத மனுஷனே இருக்க முடியாது. நாம உயிரை கொடுத்து நேசிச்ச ஒருத்தர் நம்ம கூடவே இருந்து சிரிச்சு பேசி ஒரே தட்டுல சாப்பிட்டு கடைசியில நம்ம முதுகுல குத்தும் போது ஏற்படுற வலி இருக்கு பாருங்க, அது உடம்புல ஏற்படுற காயத்தை விட 1000 மடங்கு கொடியது. அந்த வலிக்கு மருந்தே கிடையாது. இவனா எனக்கு இப்படி பண்ணா, இவளா என்னை ஏமாத்துனா அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வலிக்கும். ராத்திரி பூரா தூக்கம் வராது. தலையணை எல்லாம் கண்ணீர்ல நனைஞ்சு போயிருக்கும். கண்ணாடிய பார்க்கவே பிடிக்காது. நம்ம மேலேயே நமக்கு ஒரு வெறுப்பு வரும். நான் ஏன் இவ்வளவு முட்டாளா இருந்தேன், எல்லாரையும் ஏன் இப்படி குருட்டுத்தனமா நம்புனேன் அப்படின்னு சுய பச்சாதாபம் தலைவிரிச்சு ஆடும். கடவுள் மேல கூட கோபம் வரும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், நல்லவங்களுக்கு காலம் இல்லையா அப்படின்னு கதறிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் அப்படி யாரோ ஒருத்தரால ஏமாற்றப்பட்டு அவமானப்பட்டு அழுதுகிட்டு இருக்கலாம். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த நெருப்பு உங்களை நிம்மதியா இருக்க விடாம பண்ணலாம். உங்களை ஏமாத்துறவங்களை பழி வாங்கணும்னு தோணலாம். அவங்க முன்னாடி போய் நியாயம் கேட்கணும்னு தோணலாம். ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, அவசரப்படாதீங்க, உங்க கண்ணீரை தொடங்க. நான் இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். இது சாதாரணமான விஷயம் இல்ல, இது ஒரு பிரபஞ்ச ரகசியம். உங்களை அழிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துறாங்கல்ல, உங்களை ஏளனமா பார்த்து சிரிக்கிறாங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் ஒரு நாள் உங்க கண் முன்னாடி சிதறி போன சோழி மாதிரி உங்க காலடியில வந்து விழுவாங்க. இது நான் சொல்ற வார்த்தை இல்ல, இது அறம் சொல்ற தீர்ப்பு. அது எப்படி நடக்கும், அவங்க எப்படி விழுவாங்க, அது வரைக்கும் நீங்க இந்த வலியை எப்படி தாங்கிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்னங்க சொல்றீங்க, என்னை ஏமாத்தினவன் நல்லா தானே இருக்கான், புது ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல சுத்திட்டு சந்தோஷமா இருக்கானே, நான் தானே இங்க மூளையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா முதல் விஷயம், அறம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருக்கும் துரோகம் நினைக்கல, நீங்க நேர்மையா இருக்கீங்க, உங்க அன்புல உண்மை இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒருத்தன் அநீதி இழைக்கிறான்னு வச்சுப்போம். அந்த வினாடியில நீங்க அவனை எதிர்த்து சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்காக வாதாட வேண்டிய இடத்துல இறைவன் இருக்கான். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய கணக்கு நோட்டு வச்சிருக்கு. அதுல உங்க கண்ணீர் ஒவ்வொன்றும் கணக்கெடுக்கப்படுது. உங்களை அழிக்க நினைக்கிறவங்க இப்போதைக்கு ஜெயிச்ச மாதிரி சிரிக்கலாம். நாம தான் புத்திசாலி, அவனை ஏமாத்திட்டோம்னு மார்த்தட்டலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு. அந்த கத்திக்கு பேரு தான் கர்மா. அவங்க செய்யற ஒவ்வொரு துரோகமும் அவங்களுக்கே தெரியாம அவங்க வாழ்க்கைக்கு வச்சுக்கிற ஆப்பு. ஒரு பானை எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் அதுல தண்ணி நிரம்புற வரைக்கும் தான் தாங்கும், அதுக்கப்புறம் உடைஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரிதான் அவங்க செய்யற பாவங்கள் ஒரு எல்லை வரைக்கும் தான் அவங்கள காக்கும். அவங்க ஆட்டம் முடிகிற நேரம் வரும்போது அவங்க நிலைமை தலைகீழா மாறும். அவங்க கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. அவங்க யார நம்பினாங்களோ அவங்களே அவங்கள கைவிடுவாங்க. எப்படி ஒரு தாயக்கட்டைய உருட்டி விட்டா சோழிகள் எல்லாம் தனித்தனியா சிதறி ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம தரையில விழுந்து கிடக்குமோ அப்படி அவங்க வாழ்க்கை சிதறி போகும். அவங்க குடும்பம், அவங்க நிம்மதி, அவங்க சம்பாதிச்ச பெயர் புகழ் எல்லாமே சோழி மாதிரி சிதறி போய் நிற்கும். அவங்க திக்கற்ற நிப்பாங்க, உதவிக்கு ஆள் இல்லாம தவிப்பாங்க. அன்னைக்கு அவங்க படுற வேதனை நீங்க இன்னைக்கு படுற வேதனையை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், காலம் அவங்கள தண்டிக்கும் சரி, ஆனா இப்போ உங்களுக்கு வலிக்குது இல்லையா, என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்களே, எனக்கு தகுதி இல்லையா, நான் ராசி இல்லாதவனான்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது இல்லையா, அதை உடைக்கதான் நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். உலகத்தையே வெளிச்சமாக்கின தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் இது. இது உங்க கண்ணை திறக்கும். ஒரு நாள் சின்ன பையனா இருந்த எடிசன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்தான். அம்மா,
டீச்சர் இந்த லெட்டரை உன்கிட்ட மட்டும்தான் கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னா. அந்த கடிதத்தை பிரிச்சு படிச்ச அவங்க அம்மா கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சது. எடிசன் பயந்து போய், அம்மா அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு, ஏன் அழுறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த தாய் கண்ணீரை தொடச்சிட்டு சத்தமா படிச்சாங்க. உங்க பையன் ஒரு மேதை, அவனுக்கு பாடம் சொல்லி தர்ற அளவுக்கு எங்க ஸ்கூல்ல வசதியும் இல்ல, ஆசிரியர்களும் இல்ல. அதனால இனிமே அவனை நீங்களே வீட்டுல வச்சு பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது எடிசனோட வீட்டு படிப்பு. அவங்க அம்மா கொடுத்த நம்பிக்கை அந்த பையனை உலகமாக விஞ்ஞானியா மாத்துச்சு. பல்ப், கிராமபோன் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு. காலங்கள் உருண்டோடின. எடிசன் உலகம் போற்றும் விஞ்ஞானியா மாறிட்டார். அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஒரு நாள் பழைய பொருட்களை எடிசன் சுத்தம் செஞ்சுட்டு இருக்கும்போது சின்ன வயசுல டீச்சர் கொடுத்த அந்த பழைய கடிதம் அவர் கையில கிடைச்சது. ஆர்வமா அந்த கடிதத்தை பிரிச்சு படிச்ச எடிசன் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா அந்த கடிதத்துல அவங்க அம்மா படிச்சது இல்ல, வேற ஒண்ணு எழுதி இருந்துச்சு. என்ன தெரியுமா? உங்க பையன் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத மக்கு, இனிமே இவனை எங்க ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, இவன் தேரவே மாட்டான் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அத படிச்ச எடிசன் கதறி அழுதாரு. அன்னைக்கு ராத்திரி தன்னோட டைரியில இப்படி எழுதினாரு: மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு முட்டாள் சிறுவனை அவனது தாயின் நம்பிக்கை ஒரு மாபெரும் மேதையாக மாற்றியது. நண்பர்களே, உலகம் உங்களை பார்த்து நீ முட்டாள், நீ லாக்கி இல்லாதவன், உன்னால முடியாதுன்னு 1000 சொல்லும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க சொல்றது அவங்களோட கருத்து தானே தவிர அது உங்க விதி கிடையாது. அந்த சமூகம் எடிசனை துரோகம் செஞ்சு வெளியே அனுப்புச்சு. ஆனா அவங்க அம்மா கொடுத்த ஒரு வார்த்தை நம்பிக்கை அந்த சமூகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. அந்த கடிதத்துல இருந்த அவமானத்தை அந்த தாய் எப்படி நம்பிக்கையா மாத்தினாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நடந்த அவமானத்தை நீங்க வைராக்கியமா மாத்துங்க. சரி, நீங்க இப்போ அவமானத்தை எரிபொருளா மாத்திட்டீங்க, முன்னேறவும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இப்போதான் ஒரு பெரிய சிக்கல் வரும். நீங்க வளர வளர உலகம் உங்களை உன்னிப்பா கவனிக்கும். சின்ன தப்பு பண்ணாலும் பெருசா பேசும். நீ சரியில்லை, உனக்கு இது வராது, நீ பண்றது வேஸ்ட்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும்னா, எல்லோரும் என்ன பாராட்டணும், சூப்பர்னு சொல்லணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா பாராட்டுங்கிறது ஒரு போதை மருந்து மாதிரி. அது கிடைச்சா வளர்ச்சி நின்னுடும். உங்களுக்கு நிஜமாவே வளரணுமா? அப்போ விமர்சனங்களை காதலிங்க. இத விளக்குறதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு பெரிய சிற்பி கிட்ட ஒரு மாணவன் சேர்றான். அவன் ரொம்ப அழகான சிலைகளை செதுக்குவான். ஆனா அவன் எப்போ சிலை செஞ்சுட்டு போனாலும் அந்த குரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். மூக்கு சரியில்லை, இடுப்புல வளைவு பத்தல, சிலையில உயிர் இல்ல, இது குப்பைன்னு திட்டிக்கிட்டே இருப்பாராம். அந்த மாணவனுக்கு கோபம் வந்துடுச்சு. இவர் என்ன பாராட்டவே மாட்டேங்கிறாரு, எனக்கு திறமை இல்லையோன்னு நினைச்சு குருவை விட்டுட்டு காட்டுக்கு ஓடி போயிட்டான். அங்க போய் தனியா வெறித்தனமா ஒரு சிலைய 6 மாசமா செதுக்குறான். அதுக்கப்புறம் குருவை பார்க்க வர்றான். குரு அந்த சிலைய பார்த்ததும் கண் கலங்கிட்டாரு. உலகத்திலேயே ஆக சிறந்த சிலை இதுதான்னு பாராட்டுறாரு. அப்போ அந்த மாணவன் கேட்டான், குருவே, இத நான் தான் செஞ்சேன், என் கூட இருக்கும்போது என்னை பாராட்டவே இல்லையேன்னு. அதுக்கு அந்த குரு சொன்னாரு, மகனே, நீ என் கூட இருக்கும்போது இதை செஞ்சிருந்தா நான் இதுல ஏதாவது குறை சொல்லியிருப்பேன். நீ இதை விட சிறந்ததா செஞ்சிருப்ப. ஆனா இப்போ நான் உன்னை பாராட்டிட்டேன். இனிமே இதை விட ஒரு சிறந்த சிலைய உன்னால செய்யவே முடியாது. பாராட்டு உன் வளர்ச்சியை தடுத்துடும்னு சொன்னாரு. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை திட்டுறவங்க, உங்களை குறை சொல்றவங்க, உங்களுக்கு துரோகம் செய்யறவங்க, இவங்க யாருமே உங்க எதிரிகள் கிடையாது. இவங்க எல்லாருமே உங்களை செதுக்குற உளிகள். உளி கல்லு மேல படப்படதான் தேவையில்லாத பகுதியெல்லாம் நீங்கி அழகான சிலை உள்ள இருந்து வெளியே வரும். உங்களுக்கு வலிக்குதுன்னா கடவுள் உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எடிசனை முட்டாள்னு சொன்ன சமூகம் தான் பின்னாடி அவரை கொண்டாடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு உங்களை குறை சொல்றவங்க நாளைக்கு உங்க வெற்றியை பார்த்து கை தட்டுவாங்க. அதனால பாராட்டுக்காக ஏங்காதீங்க. விமர்சனங்களை ஏனியா மாத்துங்க. ஒவ்வொரு கல்லா எடுத்து வைங்க, கோட்டை கட்டுங்க.
சரி, இப்போ விமர்சனங்களையும் தாண்டிட்டீங்க. ஆனா சில சமயங்கள்ல என் கூட படிச்சவன் எல்லாம் எங்கேயோ போயிட்டான், நான் இன்னும் இங்கேயே இருக்கேனே, வாழ்க்கை என்ன ரொம்ப பின்னாடி இழுக்குதே அப்படின்னு தோணும். தோல்விகள் உங்களை துரத்தும் போது பயப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வில்லும் அம்பும் மாதிரி. ஒரு அம்பை நீங்க எவ்வளவு தூரம் பின்னாடி இழுக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா அது முன்னாடி பாயும். வாழ்க்கை உங்களை கஷ்டங்கிற பேர்ல பின்னாடி இழுக்குதுன்னா அது உங்களை தோற்கடிக்கிறதுக்காக இல்ல, உங்களை ஒரு பெரிய இலக்க நோக்கி எய்வதற்காகத்தான். உங்களுக்கு நடந்த துரோகம், உங்களுக்கு ஏற்பட்ட கடன், உங்களுடைய தோல்விகள், இது எல்லாமே அந்த இழுக்கிற விசைதான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி இழுக்கப்படுறீங்களோ அவ்வளவு பெரிய உயரத்தை தொட போறீங்கன்னு அர்த்தம். சாதாரண மனுஷங்க ஒரு அடி விழுந்தா விழுந்துருவாங்க. ஆனா சாதனையாளர்கள் அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஸ்பிரிங் மாதிரி எழும்புவாங்க. உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி நீங்க ஒரு ராக்கெட் மாதிரி பாய்ந்து போகணும். அவங்க கண்ணுக்கே தெரியாத உயரத்துக்கு நீங்க போகணும். அதுக்கு தான் கடவுள் உங்களை இப்போ தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. சோர்ந்து போய் உட்காராதீங்க. இது முடிவு இல்ல, இது ஆரம்பம்னு சொல்லுங்க. உங்க குறிக்கோள் மேல மட்டும் கண்ணை வைங்க. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்க நேரம் வரும்போது நீங்க பாயிற வேகத்தை பார்த்து இந்த உலகமே மிரண்டு போகணும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல நண்பர்களே. கடைசியா ஒண்ணு சொல்றேன் உறவுகளே, வட்டம் முழுமை அடையுது பாருங்க. முதல்ல வலிச்சது, அப்புறம் வைராக்கியம் வந்துச்சு, எடிசன் கதை நம்பிக்கை கொடுத்துச்சு, விமர்சனங்களை தாண்டி ஜெயிச்சிட்டீங்க. இப்போ அம்பா பாஞ்சி வெற்றியின் உச்சியில இருக்கீங்க. உங்க வாழ்க்கைங்கிறது ஒரு பூமராங் மாதிரி. நீங்க எதை எறியறீங்களோ அதுதான் உங்ககிட்ட திரும்பி வரும். துரோகம் செஞ்சவங்களுக்கு துரோகமே திரும்பி வரும். நன்மை செஞ்ச உங்களுக்கு நன்மை மட்டுமே திரும்பி வரும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பழி வாங்கணும்னு கத்திய தூக்காதீங்க. அதுக்கு பதிலா புத்தகத்தை தூக்குங்க, உழைப்பை தூக்குங்க. உங்க வெற்றிய சத்தமா பேசுங்க. உங்க வெற்றி சத்தம் எந்த அளவுக்கு இருக்கணும்னா உங்களை நிராகரிச்சவங்க காது கிளியிற அளவுக்கு இருக்கணும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வாழ்க்கை சோழி மாதிரி சிதறி போய் என்னை மன்னிச்சிடு, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி உங்க முன்னாடி வந்து விழுவாங்க பாருங்க, அன்னைக்கு அவங்கள மிதிக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. ஏன்னா மன்னிப்பு கேட்கிறவன் மனிதன், மன்னிக்கிறவன் மாமனிதன். அவங்கள பழி வாங்கிட்டா நீங்களும் அவங்களும் ஒன்னாயிடுவீங்க. அவங்கள மன்னிச்சுட்டா நீங்க அவங்கள விட பல மடங்கு உயர்ந்துடுவீங்க. உங்க வெற்றி அவங்க கண்ணை உறுத்தணும், ஆனா உங்க குணம் அவங்க கண்ணை திறக்கணும். நீங்க மாமனிதனா மாறணும். அதுதான் இந்த சிந்திக்க சில நிமிடம் சேனலோட ஆசை. சோழி சிதறுற சத்தம் கேட்குதா? அதுதான் உங்க வெற்றியின் ஆரம்பம். இனிமே அழாதீங்க, எழுந்து நடங்க. உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வெறிய உண்டாக்கி இருந்தா லைக் பண்ணுங்க. துரோகம் செஞ்சவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறவங்க ஐ எம் எ வின்னர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தோற்று போவேன்னு பயப்படுற உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.